யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா வைபவா? பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. டேய் வாடா. மச்சான் ஃபேஸ் ஓகேவா? டேய் பின் லேடன் பாம் போட்டது சதாம் ஹுசேனை தூக்குல போட்டதெல்லாம் ஷூட் பண்ண வேண்டிய கைடா. சாம்பார் வைக்கிறது சட்டி வைக்கின்றதெல்லாம் ஷூட் பண்ண கூட்டு வரேடா. ஹாய் அக்கா. வாங்க உள்ள வாங்க. வாடா. அக்கா என் ஃப்ரெண்டு சந்துரு. கேமராமேன் தானே? ஆமாக்கா. வணக்கம் சார். இருக்கட்டும். உட்காருங்க சார். இவ்வளவு சீக்கிரம் என் கனவு நிறைவேறும் நான் நினைக்கவே இல்லை. பெரிய அனில் அம்பானி கனவு நிறைவேறிடுச்சா? தம்பி இவ்வளவு சீக்கிரமா சான்ஸ் கொடுத்துட்டீங்க. எல்லாம் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் தான்க்கா. இப்போ நீ என்ன ரஜினியோட அடுத்த படத்தை ஹீரோனி சான்ஸா வாங்கி கொடுத்துருக்க? போங்கடா டேய். கொஞ்சம் சும்மா இரு. தம்பி உங்களுக்கு உப்பு காப்பி தானே? ஆமாக்கா ஆமா. சாருக்கு அவருக்கு ஒரு சுமாரான காஃபி கொடுங்க. ஏன் அவர் குசு குசுன்னு பேசுறாரு? அது உங்க மேக்கப் எப்படின்னு கேட்டா. நான் மேக்கப் போடவே இல்லை. அது என்னது ஏதோ உப்பு காப்பின்ட்டு போறாங்க? சார் இப்போ கொஞ்சம் ஸ்பெஷல்ல அதான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணாரா சொர்ண கெட்டவனேன்னு உப்பு போட்டு காப்பி தராங்க. அதை எவ்வளவு பெருமையா புழுவுறாம்பர். டேய் உன்ன சே ஒரு 2 நிமிஷம் இரு. டேய் எங்க எங்கடா போறா என்ன விட்டுட்டு? அது தம்பிக்கு உப்பு காப்பி. இதை நீங்க எடுத்துக்கங்க. எங்க போயிட்டாரு ஆனந்த்? இது லொகேஷன் எங்க நல்லா இருக்குன்னு பார்க்க எல்லாம் போயிருக்கேன். நான் பார்த்து வச்சிருக்கேன். அங்க எல்லாம் செட் பாத்துட்டீங்களா? பண்ணியாச்சு. டேய் ஆனந்தே பாத்துட்டாங்கடா டேய் பாத்துட்டாங்கடா டேய். ஏ வா 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 பாத்துட்டாங்களா? தம்பி உங்களுக்கு உப்பு காப்பி சாப்பிடுங்க. கொடுங்கக்கா. கரெக்டா இருக்கா உப்பு? சூப்பரா இருக்குக்கா. அதானே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கா காஃபி? டேய் போலாம்டா. கிளம்புவோம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இம்மிடியேட்டா செட் பண்ணிடலாம். சூப்பர்க்கா. என்னடா இது அல்சாமல் வாசல்ல பிரெட் ஆம்லெட் போடுற கடை மாதிரி இருக்கு. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எல்லாம் உன்னால தான். அக்கா என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஓவரா இருந்து எடுத்துறேன். வேண்டாம் ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். டேய் ஏண்டா அக்கா சூப்பரா இருக்கீங்கக்கா. ஓ உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும் 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 டேய் போதும் போதும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்க என்ன நர்சரி ரைம்ஸா சொல்றாங்க? டேய் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா இந்த ப்ரோகிராம் முடியாது. அக்கா இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்கக்கா. ஓகே எனக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு. கர்ட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே வித் ஃபிங்கர் சிப்ஸ். சூப்பர்ல. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. ஸ்டார்ட் பண்ண சொல்லு. ரெடியா? ஆக்ஷன். ஓகேவா? ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. இல்ல என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். முன்னாடி வராதீங்க ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. என்னப்பா? அக்கா ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா. அக்கா வணக்கம் சொல்லுங்க. ஆக்ஷன். வணக்கம். அக்கா அப்படி இல்லக்கா சாதாரணமா சொல்லுங்க. சிரிச்சிட்டு சாதாரணமா. சிரிச்சிட்டு நீங்க எப்பவுமே சிரிப்பீங்களா? வணக்கம். இல்ல நான் இன்னும் ரோல் பண்ணல. ரெடியா? ரெடி ரெடி ரெடி. அக்கா ஒரு நிமிஷம் பயப்படாம வெல்கம் அப்படின்னு சொல்லிடுங்க. மச்சான் நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்கண்ணே. நல்லா வணக்கம். வணக்கம். எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. சரி சரி சிரிக்க வேணாம்ல? சிரிக்க வேணாம். வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. வணக்கம். ஆக்ஷன் 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 வணக்கம். ஆக்ஷன் வணக்கம். ஆக்ஷன். ஹாய். ஹலோ. செடிக்கு தண்ணி ஊத்துனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப ஊத்துறீங்க? ஊத்துலனா வாடி போய்டும். ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான். This is potato. அப்புறம் potato. அப்புறம் potato. இந்த potato. அதுக்கு அப்புறம்
பொட்டட்டோ. இது பொட்டேட்டோ பொட்டோ பொட்டோ பொட்டோ. இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயோட்டோ காரா 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 இல்ல காரா காரா. ஆனந்த் எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்துடுறேன். என்னக்கா? டேய், என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கம்மே தாண்டல. 3 கேஷ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு குனிஞ்சு என் கழுத்தா வலிக்குது. அக்கா என்னக்கா? இல்ல இவர் ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாரு, எனக்கு திக்கு திக்குன்னுது. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பிகினிங் மட்டும் சொல்லி கூட அப்புறம் நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். சரிக்கா, இந்த வணக்கலாம் வேணாம். ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வைப்போம். இன்னைக்கு சண்டேல, சோ வெல்கம் டு சண்டே சமையல் வைக்கலாம். Welcome to சரி, Sunday என்ன சமையல். என்ன சமைக்க போறேன்னு சொன்னீங்க? கர்ட் ரைஸ் வித் சிச்சி கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ். வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். எதுக்கு அந்த வரல அசிங்கமா? எடுத்து கொஞ்சம் உள்ள வைங்க. நான் சொல்லிக்கிட்ட மாதிரி சொல்லிடுங்க. இதோ இப்போ வந்துடுறேன். டேய் இங்க வா. இன்னும் உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர. இல்ல நான் மென்டலாய் கொலை பண்ணாலும் பண்ணுவேன். சரிடா, இதோ வந்துடுறேன். ஐயோ, 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள என்ன பண்றது? சரி, ஏதாச்சும் பண்ணுவோம். ஹாய், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? சாரிங்க. புக் படிக்கிறீங்களா? ஆமா. டாவின்சி கோட் நான் படிச்சிட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. ஆனா அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிக்கல. என்ன கிளைமேக்ஸ் சொல்லுங்க. கிளைமேக்ஸ்ல அதை விடுங்க, பிடிக்காத விஷயத்தை பேசிட்டு. வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங். மேடம் எஸ். இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ என்ன பண்றது உள்ள வர்றதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் கேட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ஐயோ ராமா, வாங்க. இப்போ நான் தக்காளி எடுத்து கட் பண்ண போறேன். இப்பதானே சொன்னேன் ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன். இங்க வச்சு கட் பண்ணா கேமராக்கு எப்படி தெரியும்? கொடுங்க இப்படி. இப்படி வச்சு இந்த இடத்துல வெட்டினாதான் கேமரால தெரியும். புரியுதா? இதான் ஃபிங்கர் சிப்ஸா? ஆனந்த் ஆனந்த் அதை விடுங்க. எப்படி தீபா நீங்க இந்த ட்ரெயின்ல எல்லாம் போறீங்க? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்ல, இந்த ட்ரெயின்ல போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களெல்லாம் போலீஸ்ல மாட்டி விடணும். அது கூட பரவாயில்லங்க. இந்த பான் பராக் போட்டுட்டு போன்ல பேசிட்டு வருவாங்க பாருங்க, கத்தி கத்தி எச்சலாம் துப்பிட்டு. ரொம்ப கொடுமைங்க அது. அதை விட இந்த ஐயோ ஞாபகம் வந்துச்சு. இந்த பெருசுங்களா பொண்ணுக்கு பின்னாடி உரசிட்டே வருவாங்க பாருங்க, அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவாங்க.